வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ஒரு அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோன்னா, சல்லட வழியா நம்ம லட்சுமி நிலாவை பார்த்துட்டு தன் புருஷன் இங்கே இல்லை, ஆனாலும் சரி பார்க்கலாம் அப்படின்னு கீழே பார்க்குறாங்க. நம்ம கண்ணில் பட்டுறாங்கங்க. அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அடே அப்பா, நம்ம கணவர் இங்கே எப்படி அப்படின்னு ஷாக்காகவே நிற்கிறாங்க லட்சுமி. ஒரு கட்டத்தில் நம்ம திவ்யா கிட்ட நிற்கிறத பார்த்துட்டு, அடடா திவ்யாக்கா கட்டிக்க போகிறது என் கணவர் தானா, அட நல்லூரமா இப்படி சோதிச்சுட்டே என்ன, நான் இனி என்ன பண்ணுவேன் அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க. எனக்கே திவ்யாக்கா எவ்வளவோ உதவி செய்திருக்காங்க. அப்படி இருக்க நேரம் திவ்யாக்கா கண்டிப்பாக என் கணவரோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு, இவங்க வாழ்க்கைக்கு நான் இடைஞ்சலாக வரமாட்டேன், எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திருவுக்கும் தெரிஞ்சிடுது, இங்கே மகாணி உள்ள பேரில் நம்ம வீட்டுக்கு வந்தது என்னோட மனைவி தான் அப்படின்னு தெரிஞ்சு ஷாக்கிங்காகவே நம்ம மகாவை பார்க்குறாங்க. அதே நேரத்தில் காஞ்சனா எரிச்சலோடு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம நம்ம லட்சுமியை ஏமாற்றிக்கிட்டு ஸ்ரீயைக்கும் போய் சொல்லிக்கிட்டு, இப்படி ஒரு வாழ்க்கையை நான் எதுக்காக வாழணும், இதை கண்டிப்பாக எந்த உண்மையும் வெகு காலம் மறைக்க முடியாது, அப்படி இருக்க நேரம் நம்ம உண்மையை சொல்லிடலாமா, சொன்னால் 2 குடும்பமும் ஒன்று சேர முடியாது, பழைய பகை அப்படியே தான் இருக்கும், என்னடா பண்ண அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம நிற்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம திவ்யா கிட்டே இருக்காங்க. நம்ம வசுந்தரா பாட்டி இந்த பாருங்க, இன்னைக்கு கல்யாணம் ஆனவங்க தான் பார்க்கணுன்னு தேவையில்லை, இனிமேல் கல்யாணம் ஆக இருக்கவங்களும் இதை பார்க்கலாம். நிலாவை பார்த்துட்டு ஸ்ரீ நீ திருவை பாரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. நம்ம திருவோம் என்ன பாரு அப்படின்னு அந்த இடத்துல நிற்கிற. என்னன்னா இப்போ மேகம் நிலாவை மறைச்சிருக்கு, மேகம் போகட்டு இதை பார்க்கலாம் அப்படின்னு எல்லாருமே வரிசையாக நிற்கிறாங்க. நம்ம கௌதமை வர வச்சுக்கிட்டு இங்கே கவிதாவும் எப்படியாவது நிலாவை பார்த்துக்கிட்டு என் புருஷன் கௌதமை பார்க்கணும், இனி அடுத்த தடவாவது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும் கடவுளே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் மொட்டை மாடியில் காஞ்சனாமா கண்ணு படக்கூடாது, அவங்க பட்டா உன் புருஷனாய் நீ வேண்டாம், நீ ஒதுக்கி தள்ளிட்டு போனவன் தானே, அவனுக்காக நீ எதுக்கிட்டு இங்கே பார்த்துட்டு இருக்க, உன் புருஷனா இங்கே இருக்கான், அதுக்கு பிறகு இது ஒரு கேடு அப்படின்னு நம்மளை கண்டிப்பாக திட்டி உரிக்க போகிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல யாருக்கும் தெரியாதவாறு நான் மொட்டை மாடியிலேருந்து பார்த்துறேன் அப்படின்னு மொட்டை மாடியில் சல்லடையை வச்சு நம்ம நிலாவை பார்த்துக்கிட்டு கீழே பார்க்குறாங்க. தன்னோட கணவர் கண்ணில் படுறாரு. அப்படி ஷாக்காகி நிற்கிறாங்க நம்ம லட்சுமி. என்னடா இது கடவுளே, என்ன சோதனை இது, நான் என் புருஷன் இங்கே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா என் புருஷன் என் கண்ணில் படுறாரு. அப்போ திவ்யாக்காவை கட்டிக்க போகிறது என் புருஷனா, நல்லுரமா இது என்ன சோதனை, திவ்யாக்கா எவ்வளோ நல்லா செய்திருக்காங்க, நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ண விரும்பலை, அப்படின்னா இது என் புருஷன் வீடுனா கண்டிப்பாக இங்கே யாருக்குமே நான் தொந்தரவு பண்ணாத மாதிரி இங்கேருந்து யாருக்கும் தெரியாமல் இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு ஒரு இக்கட்டான முடிவை எடுத்து வச்சுருக்காங்க நம்ம லட்சுமி. அதே நேரத்தில் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் நிலாவை பார்த்துட்டு தன்னோட புருஷனை பார்த்து பார்க்குறாங்க. நம்ம காஞ்சனா பார்க்குறாங்க, வா மொட்டை மாடியில் என்ன செய்ய அப்படின்னு நம்ம லட்சுமி திரும்ப பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஓடி போகிறாங்க. ஏதோ அவங்க தலையிலேயே இடி உளுந்தது கணங்க ஃபீல் பண்ணுறாங்க. என்ன இந்த லட்சுமி என்ன செய்கிறா அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் போய் மாடியில் போய் சல்லடையை தூக்கி எறிகிறாங்க. நம்ம லட்சுமி பதறிப்போம், ஏமா என்னாச்சுன்னு பார்க்குறாங்க. ஏண்டி உன் புருஷனே இங்கே இல்லையே, நீ அப்போ சல்லடை வழியா திருவையா பார்த்த அப்படின்னு அந்த இடத்துல எவ்வளோ தைரியண்டி, வேலைக்காரினா வேலைக்காரி மட்டும் இருக்க வேண்டியதானே, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறா அப்படின்னு அந்த இடத்துல செமையாக வெளுக்கிறாங்க. இங்கே அம்மா பாரு மகாவை இப்போ திட்டதுக்காக மொட்டை மாடிக்கு ஓடி இருக்காங்க அப்படின்னு நம்ம திவ்யா சொல்லு நேரம், மகாவா திட்டத்துக்கு உங்கள் அம்மா போகிறாங்களா, வா போகலாம் அப்படின்னு மொட்டை மாடிக்கு இழுத்துட்டு போகிறாங்க. அங்கே காஞ்சனா திட்டி அடிக்க போகிறாங்க. அப்போ தான் கையை பிடிச்சி திருக்குறாங்க நம்ம எதுக்காக இவளை
இவளை அடிக்கிறீங்க அப்படின்னு வந்து தன்னோட பொண்டாட்டி தான் மகாணி பேரில் இந்த வீட்டுக்குள்ளே அம்மாவை கவனிக்க வந்ததா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஷாக்காகவே நிற்கிறாங்க. நான் இவ கழுத்தில் தாலி கட்டுனது மட்டும் இப்போ உண்மை தெரிஞ்சிட்டுனா என் கதை என்ன ஆகும்? கடவுளே நீ தான் கடவுளே காப்பாற்றணும். இருதலி கொள்ளும் எறும்பு மாதிரி 2 சைடும் பேரிடியாக வந்து இருக்குது. மகா பாவம் அவ கழுத்தில் நான் இவர் இக்கட்டான நிலையில் அந்த வயசானவரை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நான் காப்பாற்றினேன். ஆனால் அதுவே ஒரு பேரிடி கணக்காக வந்துடக்கூடாது. என்னடா பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து திரு வந்து நிற்கிறார். அத்தை எதுக்காக இவன் மகா மேலே இவ்வளோ கோவத்தை வந்து வீசுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உனக்கு தெரியாது, சும்மா இரு திரு. இவ உனக்கும் ஸ்ரீகம் வாழ்க்கையில் குறுக்க வருவா, எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு குறி சொல்லவ சொன்னா, அதுக்காக தான் இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என்ன அந்த மூட நம்பிக்கையெல்லாம் எதுக்காக நம்புறீங்க அத்தை? சும்மா இருங்க, இவ வந்து இருக்கட்டும், எங்கள் அம்மாவை இவளை விட சிறந்ததா யாருமே கவனிக்க முடியாது அப்படின்னு சொல்ல நேரம் காஞ்சனா வந்து தன் கையை வந்து கெட்டி போட்ட மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் திரு வந்து இந்த மகாவுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளே எடுத்தெறிஞ்சு பேச அளவு வந்துட்டான். கண்டிப்பாக அந்த குறி சொல்ல சொன்னது உண்மையாக தான் ஆக போகும். எல்லாம் என் பொண்ணால் அவள் தான் வந்து வீட்டை வெளியே போகிற ஓனானா வீட்டுக்குள்ளே கொண்டு இருத்துன சீராட்டு இந்த மகாவை வீட்டோடி வந்து இருத்து திருக்கும் இவளுக்கும் லிங்கு வர போகும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மண்டையை பிச்சுட்டு நம்ம இதுக்கு மேல் இங்கே இருக்கண்டா ஸ்ரீ வா போகலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா திரு நான் போகிறேன் நீ வீட்டுக்கு அப்படின்னு வந்து நம்ம திவ்யா வந்து கிளம்பியாச்சு. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மகாவை பார்த்துட்டு என்ன நீ வந்து எங்கள் வீட்டிலேயே தான் இருக்கிறியா? நான் ஒன்றை தேடி அன்னைக்கு மாலில் எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டேன், ஆனால் நீ பாரு கடவுள் கருணையால் எங்கள் வீட்டுக்கு தான் நீ வந்திருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம 2 பேர்த்தையும் வந்து ஏதோ ஒரு விதி இணைச்சிட்டே இருக்குது. இதில் இருந்தே உனக்கு புரியலையா லட்சுமி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு புரியுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு இப்போ என்னை பார்த்ததுனால நீ கண்டிப்பாக இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகணுன்னு நீ கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. நம்ம லட்சுமி அந்தால இல்லை அப்படின்னு வந்து சொன்னால நீ கண்டிப்பாக எனக்கு தெரியும் நீ வந்து என் கண்ணில் படக்கூடாது. இனி வந்து எனக்கும் ஸ்ரீகம் உள்ள கல்யாணத்தில் பிரச்சனை என்ன உன்னால் வந்துடும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக உணர்வை இங்கேருந்து போகணும் அப்படின்னு வந்து துடிப்பேன். நீ கண்டிப்பாக போக மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ப்ராமிஸை வந்து கேட்குறாங்க. அதே நேரத்தில் நம்ம லட்சுமி வந்து அடடா இது என்ன சோதனை, இந்த எப்படியாவது நான் வந்து இந்த அக்காவுக்கு ஏதோ பிரச்சனை என்னால் வந்துடக்கூடாது, திவ்யா அக்காவும் என் கணவரை நல்லா சந்தோஷமாக இருக்கணும், இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்து நிற்குதே அப்படின்னு வந்து அந்த இடத்த போய் அரண்டு போய் நிற்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம அம்பிகாமா வந்து லட்சுமியை கூட்டு வச்சு அன்போடு வந்து பேசுகிறாங்க. இதை பார்த்தோன்னே நான் வந்து மகாகாலத்துலேயும் தாலி கட்டுனது தெரிஞ்சால் எங்கள் அம்மா வந்து என்ன விட மாட்டாங்க. அதே நேரத்தில் 2 குடும்பமும் ஒன்று சேரது வந்து இந்த ஸ்ரீயை நான் கல்யாணம் பண்ணல தான் இருக்குது. இப்போ நான் இந்த கல்யாணத்தை வேண்டாம் அப்படின்னு வந்து நிறுத்தினேன்னா நான் ஸ்ரீக்கு செய்யக்கூடிய துரோகம், அவளை லவ் பண்ணியிருக்கேன், அதுவும் இல்லாமல் தாத்தா பாட்டிக்கு ஆசை 2 குடும்பமும் ஒன்று சேரும் அப்படின்னு வந்து அதே நேரத்தில் இப்போ நான் மகா வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து தெரிஞ்சால் காஞ்சனா குடும்பம் கடைசி வர இந்த குடும்பத்தோட ஒட்டாமலே போயிடும். இப்போ என்ன பண்ணடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் மகாவையும் வேண்டா வெறுப்பா தள்ள முடியாது, பாவம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மகாவுக்காக வந்து நம்ம திரு வந்து யோசிக்கிறாங்க, ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இதில் வந்து அந்த முடிவில் வந்து நம்ம திவ்யா வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க.